ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து சப்பாத்தியோட சைடிஷ் நம்ம எக் புர்ஜி சைடிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பெரிய ஆனியனை வந்து ஸ்லைஸராக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ 3 முட்டையை வந்து நான் நல்லா வந்து உடச்சிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டு பீட் பண்ணி செப்பரேட்டாக வச்சுட்டேன். ஸோ ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸோ அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க அதில். ஸோ நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வரும்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணால் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்க விடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டையை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா லம்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதில் தண்ணி எல்லாமே நல்லா வந்து சோறாகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணி சால்ட் லாஸ்ட்டில் எவ்வளோ வேணுமோ டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சைட் டிஷ் வந்து நீங்கள் சப்பாத்திக்கு இல்லை வேறு எதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இன்க்ரீடியன்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான எக் புர்ஜி ரெடி. நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.